Praise the Lord, dear people of God. இந்த காலை வேளையில கூட ஆண்டவரை உயர்த்தவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நான் வந்திருக்கிறோம். I just want you to praise God wherever you are. I believe this morning the presence of the Lord is going to fill us in a very mighty way. I always tell one thing, நான் எப்பொழுதும் சொல்லுகிற ஒரு காரியம், ஆராதனை நம்முடைய வாழ்க்கையை மாற்றும், ஆராதனை அற்புதத்தை கொண்டு வரும், ஆராதனை ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்யும். This morning, come on, whatever situation you might be, but this morning, come on, hallelujah, hallelujah. அந்நிய பாஷையில பேசுறவங்க அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் வந்தால் சூழ்நிலை மாறும் அப்பா. ஆண்டவரே நீங்க வந்தா எங்க வாழ்க்கையில போதும் சுவாமி, என் சூழ்நிலை நீர் கடந்து வாரும் அப்பா. என்னுடைய உபத்திரவத்துல நீங்க இருங்க டாடி. Come on, just start to worship, hallelujah. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, come on everyone. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே. ஆவியானவரே கேளுங்களேன், நீர் வாருமே, இப்போ வாருமே. நீர் வாருமே. ஆவியானவரே நீர் வந்தால், நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. Come on people of God, அவரை பார்த்து, ஆண்டவரே நீங்க வந்தா எல்லாம் மாறிடும், நீங்க மட்டும் போதும். நிறைவே நீர் வாருமே, நிறைவே லாம்ராஷேகலாம்ராதோரமே லியந்தரமமஷகலதுரபலதரமமலதெரமே லதுரமஷேகெலெபியாந்தே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த பிரசன்னத்தை உணர்ந்துகிட்டே இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த பரலோக வல்லமையை உணர்ந்து கொண்டே இருக்கிறீங்க? How many of you believe நம்முடைய விளக்கை அவர் எரிய வைப்பார்? Amen. How many of you believe that? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் விளக்கை மறுபடியும் நான் எரிய வைப்பேன்.
விழுந்து போன உன் கூடாரத்தை மறுபடியும் நான் நிற்க வைப்பேன். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து இந்த ஒரே ஒரு பாடல பாட போகிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஓ பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. அல்லேலூயா. நான் கண்டேனே. நான் கண்டேனே. Come on, hey. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. Come on. மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. ஓ மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. ஓ மோசேயின் தேவனே என்னை வழி நடத்திடுமே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. நான் கண்டேனே. அல்லேலூயா. நான் கண்டேனே. நான் கண்டேனே. One last time. பரலோக தேவனே. Come on guys. உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே. பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே. பரலோக ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். One last time. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. ஓ உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே. சந்தோஷமா. நான் கண்டேனே. அல்லேலூயா. நான் கண்டேனே. நான் கண்டேனே. Amen. Hallelujah. Father God, we praise you even this morning. ஆண்டவரே இந்த காலை வேளையில கூட உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு உம்முடைய வார்த்தையை பேசும்படிக்கு தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி. When we speak the word, let thy word will speak into our lives, and let the word of God will build and transform our lives, and let this morning this word will be a prophetic for the people of God. In Jesus' mighty name we pray. Amen, amen and amen. Hallelujah. இந்த காலை வேளையில கூட கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். How many of you believe if God speaks there is move? கர்த்தர் பேசினால் அங்கே அசைவு உண்டு. When God spoke to Moses there was a move. When God spoke to Joshua there was a move. When God spoke to Elijah there was a move. And the same way this morning God is speaking with you, and I believe this morning there is a move that is beginning in your life in Jesus mighty name. ஆண்டவர் மோசேயோடு பேசின பொழுது ஒரு அசைவு உண்டானது. யோசுவாவோடு பேசும் பொழுது ஒரு அசைவு உண்டானது. இந்த காலை வேளையிலே உங்களோடும் கூட என்னோடும் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த காலை வேளையிலே முடக்கப்பட்ட உன் வாழ்க்கையிலே ஒரு துவக்கம், ஒரு அசைவு உண்டாகுகிறது இயேசுவின் நாமத்திலே. If you are seated with the confusion, if you are seated with the fear, I don't know what is my tomorrow, what is going to happen tomorrow, what are things are going to happen, what people are going to comment. If you are worried about that, this morning God speaks. Hey, I'm speaking into your life. If God is speaking something into your life, the move is beginning in Jesus mighty name. கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார் என்று சொன்னால் ஒரு அசைவு உண்டாகுகிறது. ஒருவேளை இந்த காலை வேளை பயத்தோடு நடுக்கத்தோடு அமர்ந்திருப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். என் அன்பு மகனே மகளே, நான் உன்னோடு கூட பேசுகிறேன். நான் பேசினால் காரியங்கள் மாறும். Hallelujah. How many of you believe His word
is going to bring the life back again in Jesus mighty name. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே மறுபடியும் மறுபடியும் ஜீவனை உண்டாக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த காலையில் அருமையான ஒரு டாபிக்கை நான் கொடுத்திருந்தேன், running towards the goal of God. Everyone in this world, they are born, they are purposely, God has brought them into this world, for a purpose, for a goal that God has kept for us. இந்த உலகத்துல பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவன் ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். Every Christian believers, every man of God, every prophets, everyone are born in this world with a purpose and with a goal. யாருமே இங்க சும்மா படைக்கப்படல, சும்மா அழைக்கப்படல, ஒரு இலக்கு இருக்கிறது. The question is today morning, are we running towards the goal of God or we are running towards the goal of our plans? தேவ ராஜ்யத்துக்குத்தான இலக்கை நோக்கி ஓடுகிறோமா, இல்ல நம்முடைய சுய திட்டத்தான இலக்கை நோக்கி ஓடுகிறோமா? In this busy world, we have forgotten that we have a goal. இந்த பிஸியான உலகத்துல நமக்கு ஒரு இலக்கு இருக்குது என்பதை நாம் மறந்து விட்டோம். That's why this morning God wants to remind you, there is a goal in your life. You're not here accidentally. You're not born in this world accidentally. There is a purpose. கர்த்தர் இந்த உலகத்துல உங்களை ஆக்சிடென்ட்டா பிறக்கவில்லை. ஏதோ ஒரு குடும்பத்திலிருந்து உங்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கு அவருடைய பிள்ளையாய் நீங்க மாறி இருக்கிறீங்கன்னா ஆக்சிடென்ட் இல்ல. There is a purpose. Hallelujah. There is a goal. And this morning God reminds you, my son, my dear daughter, you have a goal in your life. Hallelujah. Oh la bra shake le bra thora baba la. லக்கை நோக்கி ஓடும்படி கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். Those who have your Bibles, turn your Bibles to Philippians chapter 3 from verse 12 to 4. பிலிப்பியர் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12-14. chapter 3 verse 12 நான் தமிழ்ல வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேர்வனாய் ஆனேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொண்டு ஆசையாய் தொடர்கிறேன். For what purpose that God has brought me, now I am focusing on that purpose and I'm running towards that goal in Jesus mighty name. இன்றைக்கு கர்த்தர் எதற்காக நம்மை அழைத்திருக்கிறார், என்ன பர்பஸுக்காக அழைத்திருக்கிறார் என்று தெரியாமலே சில பேர் ஓடிட்டு இருக்கோம் பாருங்க. The devil never wants you to know the purpose that God has kept in your life. The goal that God has kept in you more than you. The devil knows for what purpose you're in.
கொண்டு வந்து நீ கர்த்தர் சொல்லுகிறார், God wants some quality people who will stand firmly in the kingdom of God. சும்மா இன்னைக்கு எழும்பிட்டு நாளைக்கு ஓடி போறோம் கர்த்தருக்கு தேவையில்லை. இன்னைக்கு அப்படியே ஊயின்னு ஜாலியா இருந்துட்டு அப்படியே பயங்கரமா ஒரு பேரை சம்பாதிச்சு நாளைக்கு விழுந்து போறோம் கர்த்தருக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு தேவை யாருன்னா those who are standing firmly in the kingdom of God. Hallelujah. நீ கொஞ்சம் அனலைஸ் பண்ணிப்பாங்க, am I standing firmly in his word? அதை எப்படி நிற்க முடியும்னா ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் அதை தரித்து கொள்ளும் பொழுது அந்த பயமும் பக்தியும் கர்த்தருக்காய் நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு தன்மை, ஒரு குவாலிட்டியை உருவாக்கும். So இந்த குவாலிட்டி நமக்குள்ள வரும்போது தான் we can run towards the goal of God. மூன்றாவது காரியம், the quality, the richness of God when it comes in our life, we are running towards the goal. மூன்றாவது சொல்ல பாருங்க, ஆண்டவருடைய குவாலிட்டி, அவருடைய கேரக்டர், அவருடைய சுவாபங்களை என்றைக்கு நான் பின்பற்றுகிறேனோ அன்றைக்கு தான் லக்கை நோக்கி நான் ஓட முடியும். பாருங்க, இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க குவாலிட்டி, போன சண்டே கூட சொன்னேன், எல்லாரையும் கமெண்ட் அடிக்கிறது, எல்லாருக்கும் மார்க் போடுறது, எல்லாரையும் திட்டுறது, என்னன்னே தெரியாது, ஆனா எல்லாரையும் முடிச்சு திட்டிக்கிட்டு கிடக்கிறோம். ஒருத்தவங்களை பிளேம் பண்றதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கை தகுதியா இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். The quality of God. ஆண்டவர் ஒருத்தரையும் ஒரு கார்னர் பண்ணியோ இல்ல அவங்களை வெறுத்தோ பேசவில்லை, தம்முடைய அன்பினாலே அவர்களை உடைத்தார். இன்னைக்கு கர்த்தருடைய குவாலிட்டி நமக்குள்ள வர வேண்டும். பாருங்க, the rich quality, the kindness, the love, the understanding, the knowledge, the wisdom of God, the rich quality of God. கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு, இதெல்லாம் நமக்குள்ள வரணும். பாருங்க, அவருடைய கேரக்டர் உள்ள வரணும். பிரசங்கம், கழுத கூட பிரசங்கம் பண்ணும். பாருங்க, even donkey can preach. Preaching is not a big thing, but living the truth is very difficult. சத்தியத்தின்படி வாழ்வதுதான் ரொம்ப கடினம். பாருங்க, பிரசங்கம் பண்ணலாம் ஈஸி. எதை பிரசங்கம் பண்ணுகிறோமோ, எந்த பிரசங்கத்தை கேட்கிறோமோ அதன்படி நடப்பதுதான் மிகப்பெரிய கடினமான ஒரு விஷயம். சோ இன்னைக்கு லக்கை நோக்கி எப்படி ஓடனா, ஆண்டவருடைய குவாலிட்டிஸ், அவருடைய நற்கனிகள், the fruit of the spirit, இதெல்லாம் நமக்குள்ள ஆபரேட் ஆகும்போது தான் we can run towards the goal. நீங்க நிறைய பேர் கேட்கிறோம், brother, how can I be blessed? How can the miracle happen? When you run towards the quality of God, I'm telling you, உங்க லைஃப்ல நீங்க ஜெபிக்கவே வேணாம், ஆனா அப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். ஆமென். நானித்தனமாக பேச முடியும். Something greatness is getting ready for you in Jesus mighty name. Hallelujah, 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 hallelujah. La bro thora ba she, the quality of God. நீ ஆண்டவருடைய ஆண்டவருடைய நற்கிரியைகள், நற்கனிகளை எனக்கு கொடுங்க. யாரையும் ஏளனமாய் பார்க்காமல், யாரையும் புண்படுத்தாம, யாரையும் ஆண்டவரே அவங்க தப்பே செஞ்சிருந்தா கூட அவர்களுக்காய் ஜெபிப்பேனே தவிர இன்னொருத்தவங்களுக்கு புறம்பாய் நாம் பேசக்கூடாது. உங்களுக்கு விரோதமா அநேக மனிதர்கள் பேசலாம். நான் ஒரு காத்து சொல்ல முடியும், உனக்கு புறம்பாய் பேசினவர்களுக்கு அவங்க கர்த்தர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஒருவேளை கேள்வி இருக்கலாம், பிரதர் உங்களுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அவனுங்க மட்டும் நல்லா இருக்கிறானுங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அவங்க செய்த பாவங்களுக்கு படிகளுக்கும் அவர்கள் ஒரு நாள் கர்த்தரிடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டும். It is God's duty, it is not your duty. Amen. So the rich quality of God, the kindness of God, I'm telling you, you will run towards the goal. சில பேருக்கு பாருங்க, அந்த குவாலிட்டி தான் மேட்டர். வெளியே பார்க்க அவ்வளவு அழகா இருப்பாங்க, நான் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு வெளியே, ஆனா உள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ கன்றாவியா இருக்கும். நீ கர்த்தர் சொல்லுகிறார், என் லக்கை நோக்கி நான் ஓடணும், என் கோல், அந்த டெஸ்டினிக்கு போய் நான் சேரணும்னா இந்த குவாலிட்டி எல்லாம் எனக்கு மாறணும். பாருங்க, நான்காவது காரியம், preparing our family and our personal life, by meditating and by meditating the word of God and standing in the word of God. Very important. Preparation is very important for the kingdom of God. கடைசி நாள் சொல்லி பாருங்க, கடைசி நாளுக்குள்ள என்ட்ராயிட்டு சில கிளிம்ஸ் தான், இது கிளிம்ஸ் தான். பாருங்க, இப்ப நடக்கிறதுலாம் கிளிம்ஸ் தான், இன்னும் ஃபுல்னஸ் வரல, வந்துனே இருக்கு. We have told that we are in the last days. அப்படி சொல்லி the question is, are we prepared? The word of God says, prepare yourself, meditate the word of God day and night, and stand in the word of God in all circumstances.
எல்லா சூழ்நிலைகளும் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து தேவனுடைய வார்த்தையில நிலைத்து நிற்கிறவர்கள் டெஸ்டினிக்கு போய் நிச்சயமாய் சேர்ந்து நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த பிரச்சனையே என்னன்னா, இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறதே நம்ம கிடையாது. பாருங்க, இன்னைக்கு அந்த குவாலிட்டியை உண்டாக்கும். நான் ஊழியம் செய்கிற இருந்தால் டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறது, ஆண்டவரே இரவும் பகலும் உடைய வார்த்தையை தியானிக்க, உடைய வார்த்தையில் நிறுத்தி நிற்க கிருபையை தாங்க சுவாமி. Every day and night I used to pray, God, give me the presence, give me the gift that I need to meditate the word of God. உங்க குடும்பத்துல 10 பேர்ல நீங்க ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். நீங்க ஒருத்தர் பண்ற ஜெபம் 10 பேர் ரட்சிக்கப்படணும். அப்போ the first quality that we need is preparing. பாருங்க, preparing ourselves and meditating the word of God day and night is very important. Stand on the word of God. Hallelujah. Stand on the word of God. Meditate the word of God day and night, and the Lord shall do the great and mighty things in your life, so that we can run towards the goal. Hallelujah. நீங்க லக்கை நோக்கி ஓடுகிறோமா, இல்ல நம்ம பிரச்சனையை நோக்கி ஓடுறோமா, இல்ல நம்ம உபத்திரத்தை நோக்கி ஓடுறோமா, எதை நோக்கி ஓடுறதுன்னு தெரியாத கன்ஃபியூஷனுக்கு ப்ராப்ளமே என்னன்னா, அவருடைய வார்த்தையில இல்ல, ஸ்ட்ராங்கா இல்ல. பாருங்க, கொரோனாக்கு என்ன மருந்துன்னா நல்ல விட்டமின் டேப்லெட்ஸும் முட்டையும் சாப்பிட சொல்றாங்களா, புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் பாடியில ஏறணும். அப்போனா அந்த வைரஸ் போயிடும். ஒரு வைரஸ்க்கு இவ்வளவு விட்டமின்ஸ் இவ்வளவு புரோட்டீன்ஸ் தேவைப்படுதுன்னா, எல்லா விட்டமின்ஸும் புரோட்டீன்ஸும் எனர்ஜியும் அந்த பைபிள்ல வேதத்துல இருக்கிறது. சோ தினந்தோறும் அந்த வேதத்தை எடுத்து நான் வாசிப்பேன், தினந்தோறும் வேதத்தை எடுத்து நான் தியானிப்பேன் என்று சொன்னால், வார்த்தையில நிலைத்து இருப்பேன் என்று சொன்னால், ஹல்லேலூயா, லக்கை நோக்கி ஓடும்படியாக I will run towards the destiny. I will reach the destiny and God will give me ஒரு கிரீடத்தை என் தலையில வைத்து, இதோ என் நேசகுமாரன், இதோ என் மகன், இதோ என் மகள் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். To run towards the goal. Amen. So these are the basic things that I have taught. More deeper stuffs are there. Okay, just the basic things I'm teaching you this morning. The first thing I said, the first goal in our life is building the kingdom of God and carrying the cross. தேவ ராஜ்யத்தை கட்டுவதும் சிலுவையை சுமப்பதுதான் முதல் என்னுடைய இலக்காய் இருக்கிறது. இரண்டாவது பாருங்க, அழகா சொன்னேன், நம்ம வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், எவ்வளவு டைவர்ஷன்ஸ் வந்தாலும், ஸ்டாண்டிங் ஃபர்ம்லி இன் த கிங்டம் ஆஃப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் பாருங்க இந்த நிலைத்து நிற்கிற தன்மையில தான் விழுந்து விடுறாங்க. So stand firmly in the kingdom of God. No matter what diversions come, no matter what happens, God says stand firmly. Hallelujah. மூன்றாவது காரியம், the richness of God, the rich qualities of God, the fruit of God should be in our life to run towards the goal. And fourthly, I said, prepare you and your family, meditate the word of God, stand on the word of God. I'm telling you, you will reach the destiny. Hallelujah. Whatever the addictive things that you have been addicted, நிறைய பேர் அடிக்டடா இருப்பாங்க சில விஷயங்களுக்கு, சில வீக்னஸ். அதை கர்த்தர் இந்த காலையில உடைக்க விரும்புகிறார். God wants to break it in Jesus mighty name. Every illegal, every addictive things that you are being caught up today, God is breaking it in Jesus mighty name. Running towards the goal, running towards the destiny takes us to the heaven. நாம் பரலோகத்துக்கு போய் எதுக்கு பரலோகத்துக்கு போறோம் தெரியுமா? பிதாவை முகமுகமாய் தரிசிப்பதற்காக. I'm going to heaven to worship the Father face to face. Hallelujah. பரலோகத்துக்கு போனா போதும்ன்றது பாருங்க, எதுக்கு போறோம் பரலோகத்துக்கு? பிதாவை முகமுகமாய் பார்த்து இயேசுவுடன் கூட சேர்ந்து ஆராதிப்பதற்கு. நல்லவர் ஆமென் சொல்லுங்க. ஆமென். Hallelujah. Hallelujah. I believe this word would have bring a great blessing into your life. And Father, I pray in this morning, இந்த காலை வேளை கூட தகப்பனே, இந்த வார்த்தை அவர்களை பலப்படுத்தும். இந்த வார்த்தை ஆண்டவரே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாயிருக்கட்டும் சுவாமி. இவர்களை ஆண்டவரே லக்கை நோக்கி ஓடக்கூடிய பலனை கொடுப்பீரா. Give them the strength and the power to run towards the goal. Whatever the problem and circumstance and situation that is trying to stop their life, I break it in the mighty name of Jesus. Let them run towards the goal, what God has kept for them. Let them understand what God has kept in their life, oh Lord. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில வைத்திருக்கிற நோக்கத்தை புரிந்து கொள்ளவும் விடுதலை தாங்க. I pray for deliverance. Those who want deliverance right now in Jesus mighty name, I speak the deliverance of God. விடுதலை இறங்கட்டும். In Jesus mighty name we pray. Amen. 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 உங்களுடைய காணிக்கைகளை, தசம பாகங்களை
இங்க கூகுள் பே நம்பருக்கு அனுப்பலாம். God bless you and God be with you. See you on next Sunday. God bless you.